எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற பகுதிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கூடுதலாக 3,06,000 மாணவர்கள் பயன்பெறுவர். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவது மட்டுமின்றி அவர்களது பசியையும் போக்க வேண்டும். காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. பஞ்சாபிலும் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும். காலை உணவு விரிவாக்க திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவிப்பு. இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பு நாளை அமலுக்கு வருகிறது. ஜவுளி, நவரத்தினங்கள், மருந்துகள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கும் அபாயம். மீண்டும் கடுமையாக உயர்ந்தது தங்கத்தின் விலை. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் உணவு அருந்தினார். இந்த திட்டத்தின் மூலம் கூடுதலாக 3.6 லட்சம் மாணவர்கள் பயனடைவர். நிகழ்ச்சிக்கு பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் முன்னிலை வகித்தார். மாணவர்களுக்கு கல்வி மட்டுமின்றி உணவையும் பள்ளிகள் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் சிற்றுண்டி அருந்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவர்களைப் போல தனக்கும் எனர்ஜி வருவதாக கூறினார். இந்த திட்டத்தை தானே கண்காணிப்பதாகவும் சூப்பரான திட்டம் என்றும் முதலமைச்சர் கூறினார். இது செலவு செய்யும் திட்டம் அல்ல என்றும் முதலீடு என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். பஞ்சாப் மாநிலத்திலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த அவர் மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். தமிழகத்தைப் போல பஞ்சாப் அரசும் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார். மாணவர்களின் உடல்நிலையை பாதுகாக்கக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டார். உங்களுக்காகவே இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்கிறார் என மாணவர்களை நோக்கி அவர் கூறினார். எதிர்க்கட்சிகளை நடிகர் விஜய் நாகரீகமாக விமர்சிக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது 10% வாக்குகளை பெற்றார். தற்போது அந்த கட்சியின் நிலை குறித்து அனைவருக்கும் தெரியும் என கூறிய செல்வ பெருந்தகை, ஆந்திராவில் நடிகர் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது கூட 20 லட்சம் பேர் பங்கேற்றதாகவும், ஆனால் கட்சியை கலைத்துவிட்டு சிரஞ்சீவி கடைசியில் காங்கிரஸில் இணைந்ததாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். நடிகர் சிரஞ்சீவியின் நிலைதான் நடிகர் விஜய்க்கு வரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். இபிஎஸ் பற்றி பேச நடிகர் விஜய்க்கு உரிமை இல்லை என்றும், ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய நடிகர் சிரஞ்சீவி கட்சியை கடைசியில் கலைத்துவிட்டு போய்விட்டார் என்றும், அதே நிலைதான் நடிகர் விஜய்க்கும் வரும் என்றும் எஸ்.பி. வேலுமணி விமர்சித்தார். விநாயக சதுர்த்தி விழா களை கட்ட தொடங்கியுள்ளது. சந்தைகளிலும் கடைகளிலும் விநாயக சதுர்த்திக்கான பொருட்கள் குவிந்துள்ளன. மக்கள் இன்று காலையில் இருந்தே பொருட்களை வாங்க கடைகளுக்கு வர தொடங்கிவிட்டனர். விநாயக சதுர்த்தி படையலுக்கு தேவையான பழங்கள் மற்றும் தோரணங்கள், வண்ண வண்ண குடைகள் உள்ளிட்டவை விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. மக்கள் இவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றாலும் விலை ஏற்றம் கவலையை கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். முகூர்த்த நாட்கள், விநாயக சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்கள் என தொடர்ந்து விடுமுறைகள் வருவதால் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு பயணிக்க ஆயத்தமாகி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்களுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதற்கு ஏற்றவாறு இன்று முதல் சென்னை, கோவை, திருச்சி, திருப்பூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து முக்கிய விநாயகர் கோவில்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில் இதை அன்புமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். எண்ணெய் கிணறுகள் அமைக்க ONGCக்கு அனுமதி அளித்துவிட்டு அந்த நிறுவனமே தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக கூறி திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக அன்புமணி விமர்சித்துள்ளார்.
நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் மாறுபட்டுள்ளதை யாரும் மறுக்க முடியாது. இந்த சூழலில் நடிகர் விஜயை எதிர்கொள்ள திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் களம் இறங்கி வருகின்றன. விஜய்க்கு எதிராக சினிமா துறையைச் சேர்ந்த ஒருவரை நிறுத்த உள்ளதாகவும் இதற்காக நடிகர் விஷாலிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்தியா மீது 50% வரி விதிப்பு என்ற இடியை ட்ரம்ப் இறக்கியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு நாளை நள்ளிரவில் இருந்து அமலுக்கு வருகிறது. அதே வேளையில் இதை தடுக்க இந்திய அரசும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. வரி விதிப்பு வந்தால் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதி உள்ளிட்டவை பாதிக்கப்படக்கூடும். தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் சற்று குளிர்ச்சியான வெப்பநிலை காணப்பட்டது. ஆனால் கடந்த சில நாட்களாக மீண்டும் வெப்பம் அதிகரித்து வருகிறது. 2 முதல் 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்க கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே பகலில் 11 மணிக்கு மேல் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தங்கம் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 400 ரூபாய் அதிகரித்து 74,840 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 9,355 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 130 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.